ஹாலிடோசிஸ் வாய் துர்நாற்றம். யூசுவலா இது வந்து மைல்டா நம்மளுக்கு வந்து பேசும்பொழுது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கலாம். நம்மளுக்கே சில டைம் ஸ்மெல் அடிக்கலாம். பிரஷ் பண்ணாதனால இந்த மாரி இருக்குன்னு நெனைக்கலாம். இது சாதாரண விஷயம் இல்லை. சில பேருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். பக்கத்துல யாரும் நின்னு அவங்க கூட பக்கத்துல பேசவும் கூட முடியாது. பார்ட்னர்ஸ்க்கு ரொம்ப அனாயிங்கா இருக்கும். நம்மளே வந்து ஒரு பப்ளிக்ல போகும்போது ரொம்ப எம்பாரஸிங்கான ஒரு சிச்சுவேஷன் அளவுக்கு பேட் பிரெத் இருக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எதனால் இது ஏற்படுது? இதோட 10 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன? அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எப்படி அத பிரிவென்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. பேட் பிரெத் அப்படின்னு உடனே நம்ம காமனா நினைக்கிறது வந்து அந்த அன்னைக்கு காலையில பல்லு விளக்கல அப்படிங்கிறது தான். யூசுவலா பல்லு விளக்கி இருந்தாலும் நெறைய பேத்துக்கு பேட் பிரெத் இருக்கும். ஒவ்வொரு காமனஸ்ட் ரீசன்ல இருந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் முக்கியமான காரணம் வந்து டொபாக்கோ. டொபாக்கோங்கிறது வந்து எதர் ஸ்மோக்கிங்காகவும் இருக்கலாம், இல்ல புகையிலை அந்த மாதிரியான விஷயங்கள் மெல்றதுனாலயும், பான் மெல்றதுனாலயும் வரலாம். இது என்ன ஆகும்னா, நாளடைவுல நம்மளுடைய வாயோட உட்புற சுவர்ல இருக்கிற மியூக்கோசாவை எல்லாமே வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணி, நிரந்தரமாக ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அந்த இடத்துல நெறைய பாக்டீரியாவும் போய் உட்கார்ந்து, அது வளர்ந்து அதனாலயும் ஸ்மெல் ஏற்பட்டுட்டே இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் வந்து, வாயில வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராப்பரான டென்டல் ஹைஜீன் இல்லாதது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து பல் இடுக்குல வந்து எங்கேயாவது வந்து சிக்கிட்டு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆயி, அதனால வந்து ஒரு சல்ஃபர் புரொடியூசிங் பாக்டீரியாஸ் க்ரோ ஆயி, அதிலிருந்து பேட் பிரெத் வரலாம். இது யூசுவலாவே நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த மாரி இருக்கிறவங்க பல் எடுக்கறதுக்காக டூத் பிக் எல்லாம் யூஸ் பண்ணி எப்பவுமே அத கிளீன் பண்ணிக்கணும். இல்லைனாலும் ஃப்ளாஸ்ங்கிறது வந்து வருது. அதாவது நம்மளுடைய 2 பற்களுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ வந்து கிளீன் பண்றதுக்கு உண்டான ஒரு போர்ஷன் தான் ஃப்ளாஸ்ங்கிறது. அதிலிருந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். 3வது முக்கியமான விஷயம் வந்து ட்ரை மவுத். அதாவது ஜெரோஸ்டோமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அதில வந்து யூசுவலாவே உமிழ்நீர், எச்சில் வந்து நெறைய சுரக்காம, அவங்களுக்கு வந்து ஒரு கிளென்லினஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். யூசுவலா நம்மளுடைய வாய வந்து ரொம்ப கிளீன் பண்ணிட்டே இருக்கிறதுக்காகத்தான் வந்து எச்சில் சுரக்கிறதே வந்து, ட்ரைனஸ பிரிவென்ட் பண்றதுக்கும், ஒரு பாக்டீரியாவ வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கும், பிளஸ் ஒரு சுத்திகரிப்பு சொல்யூஷனாக இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் எச்சில் பயன்படுது. ஸோ இந்த எச்சில் கம்மியா சுரக்கும் பொழுது ட்ரை மவுத் ஆயிருது. அதனால வந்து ஒரு வாயில வந்து ஒரு கிளென்லினஸ் இல்லாம ஒரு பேட் பிரெத் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இதில வந்து நெறைய பேத்துக்கு ஜெரோஸ்டோமியா மட்டும் இல்லாம, ஏதாவது கேன்சர் தெரப்பி எடுத்துட்டு இருக்கிறவங்க, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து எச்சில் வந்து சுரக்கிறது ரொம்பவே நாளடைவில கம்மியாகி பேட் பிரெத் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4வது முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஜிஞ்சிவாங்கிறது. அதாவது இகுர்ல ஆகட்டும், பற்கள்ல ஆகட்டும், பல்ல சுத்தி இருக்கிற தசைகள்ல ஆகட்டும், ஏதோ ஒரு வகையான இன்ஃபெக்ஷன், பல் சொத்தைகள், ஜிஞ்சிவைட்டிஸ், பெரியோடான்டைட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்னாலயும் பாக்டீரியாஸ் அதிகமாகி துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது கண்டிப்பா ஒரு டென்டிஸ்ட்ட பார்த்து இம்மீடியட்டா அத கியூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இதுலேருந்து கம்ப்ளீட் வெளியேற முடியும். 5வது வந்து நம்மளுடைய ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு பயங்கர ஹை கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துக்கிறவங்க. பிளஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். இவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா, அட் த வொர்ஸ்ட் ஆஃப் த சிம்ப்டம்ல என்ன ஆகும்னா, பாடியில வந்து கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லி சுகர் இருக்கிறவங்களுக்கு ஃபேட் பிரேக் டவுன்னால ஏற்படுற சமாச்சாரம். இந்த கீட்டோன் பாடிஸ் வந்து பாடியில அதிகமாச்சுனாலும், அது பிரெத் வழியாக அந்த கீட்டோன்ஸ் வந்து நம்மளுடைய லங்ஸ்ல இருந்து ஏர் வழியா தான் அது வெளிய வரும். அந்த மாரி வெளிய வந்தாலும் அந்த பிரெத் வந்து ஸ்மெல் அதிகமான ஒரு விஷயமாக மாறிவிடும். 6வது முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளுடைய டான்சில். டான்சில்ல சில டைம் வந்து உள் பகுதியில வந்து சில இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கட்டிகளாக மாறிடலாம். அது மட்டும் இல்லாம டான்சில்ல சில பேத்துக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் அங்கேயே ஹார்பர் ஆகி சின்ன சின்ன கால்சியம் டெபாசிட் ஆகி ஒரு கற்களாகவும் மாறிடும். அந்த கற்களை சுத்தி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பேட் பிரெத் வந்துட்டே இருக்கலாம். 7வது முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப நாள் இருக்கிற த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது வாயோட பின்பகுதியில் இருக்கிற த்ரோட்ல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் கிரானிக் ஃபெரஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தாலும் அதில இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து சல்ஃபரை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தலாம். 8வது முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி. இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நடக்கல்லையோ, ஏதோ ஒரு வெஜிடபிள் சப்ஸ்டன்ஸோ ஏதோ ஒண்ணு வந்து மூக்கோட பின்பகுதியில போய் மாட்டிக்கும். அது நாளடைவில டீகே ஆகி, அழுகி, கெட்டு ஒரு மூக்குலயோ, வாயிலயோ ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கலாம். இந்த மாரி குழந்தைகளுக்கு இந்த மாரி தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா, கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டரையோ, டென்டிஸ்ட்டையோ போய் பார்த்து மூக்கோட பின்பகுதி, வாய் வழியா இருந்து மேல பார்த்தோம்னா, மூக்கோட பின்பகுதி தெரியும். நேசோஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்த. அந்த இடத்துல பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காங்கிறத பார்த்து அத ரிமூவ் பண்ண வேண்டியது மிக முக்கியம். 9வது முக்கியமான விஷயம் கேன்சர் பேஷண்ட்ஸ். யூசுவலா ஒரு த்ரோட் கேன்சர்லயோ, ஒரு ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப் கேன்சர்ஸோ இருக்கிறவங்க, அந்த எச்சில வந்து முழுங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகும். பிளஸ் அந்த கேன்சர் கட்டிகள்ல இருந்தும் நெறைய இன்ஃபெக்ஷன் ஆகி, சீழ் மாரி, சளி மாரி வந்துகிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயும் கீமோதெரப்பி ஆகட்டும், ரேடியோதெரப்பி ஆகட்டும், உமிழ்நீர் சுரக்கிறதும் கம்மியாகி அது ஒரு இன்ஃபெக்ஷன் சோர்ஸ் ஆகி பேட் பிரெத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்மளுடைய மெட்டபாலிக் டிசீசஸ் இல்லைன்னா ஒரு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வாய் துர்நாற்றங்கள் ஏற்படலாம். பட் எந்த மாதிரியான வாய் துர்நாற்றங்கள் இருந்தாலும் நம்ம அதை வந்து இனிஷியலாக ஒரு நல்ல ப்ரஷிங் மூலிமா நல்ல ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது மூலியமாகவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சரியாகும். இன்கேஸ் சரியாகலைன்னா அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக சேவ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இது பலனுள்ளதாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.